நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் சத்தியவேடில் இருக்க நாட்டு மாட்டு பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட கிர் இனத்தைச் சேர்ந்த மாடுகள் வச்சுருக்காங்க. நாம் வந்த டைமில் மற்ற மாடுகள் மேய்ச்சலுக்கு போயிருந்தது. இந்த 4 மாடுகள் தான் இருந்தது. இந்த காவி கலரில் இருக்க மாடு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து மாடுங்க. இதுக்கு முன்னாடி அபாஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மற்ற மாடுகள் முட்டுனதில். இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. கிர் இனத்தை பொறுத்தவரை ஒயிட் கலரில் இருக்கிற மாடு லில்லிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த காவி கலர் மாட்டுக்கு வந்து நெத்தியில் ஒயிட் பேச்சஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கு மற்றும் வால் முடி வந்து பொன்னிறத்தில் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்வர்ண கபிலா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கலரை பொறுத்து கறவைத்திறன் வந்து வேறுபடாதுங்க. கறவைத்திறன் வந்து அவங்க தாய் மற்றும் தந்தையை பொறுத்து தான் இருக்கும். பொதுவாக அதிக பால் கொடுக்கறது பாவ்நகர் பிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் மாடு வாங்குற ஆசை இருந்தால் உறுதியாக நம்ம இந்திய நாட்டு மாடுகளையே வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.